இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரவிடமிருந்து தன்னை பாதுகாத்து அபயமளிக்க கூறும் கோட்டாபய ராஜபக்சவின் அழுகாட்சி புராணத்தை 24ஆம் தேதி வரை புறந்தள்ளியிருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றம். அப்போ 24ஆம் தேதிக்குள் கைது செய்யப்படுவாரா கோட்டாபய? அதே போல கோட்டாவினுடைய பிரத்யேக செயலாளர் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தும் நாம் விரிவாக இந்த பதிவில் பேசலாம். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தருவீர்கள் என்று நம்புகிறோம். தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோட்டாபயவின் மேன்முறையீடு பற்றிய தீர்ப்பு 24ஆம் தேதி வழங்கப்பட இருக்கிறது. அது அடுத்த வாரம் தான் நடக்க இருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ச தன்னை கைது செய்வதை தடுக்க கோரும் உத்தரவுக்கு மேலதிகமாக தன் மீதான வெளிநாடு செல்வதற்கான அந்த தடை பற்றியும் லேசாக புலம்பியிருந்தார். தான் ஒழுக்க சீலர் என்றும் நாட்டை விட்டுவிட்டு ஓடி போக வேண்டிய எந்த ஒரு தேவையும் தனக்கு இல்லை என்றும் இந்த நேரத்திலும் தன்னால் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க முடியும் என்றும் சொல்லியிருந்தார் கோட்டாபய ராஜபக்ச. உண்மையில் கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு ஓடி போக வேண்டிய தேவை தனக்கு இல்லை என்று சொன்னது ஒரு அபத்தமான கருத்து. அவர் தன்னை நம்பி வாக்களித்த 69 லட்சம் மக்களையும் போட்டுவிட்டு ஓடிப்போன ஒருவர், அது எல்லோருக்குமே தெரியும். அவருக்கு உலகத்தில் அரசியல் புகலிடம் வழங்கும் எந்த ஒரு நாடும் அப்போது விசா வழங்கவில்லை. இத்தனைக்கும் அவருடைய மனைவியும் மகனும் அமெரிக்க பிரஜைகள் வேறு. அவர்கள் அமெரிக்க பிரஜைகளாக காரணமே கோட்டாபய ராஜபக்ச தான். கோட்டாபய ராஜபக்ச 1991ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்ததால் தான் அவர்களுக்கு அமெரிக்கா விசா சாத்தியமானது. ஆனால் அமெரிக்க பிரஜை என்ற அங்கீகாரத்தை விட இலங்கையின் ஜனாதிபதி பதவி மேலானது என்று கருதிய கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக 2019ஆம் ஆண்டு அதனை துறக்க முடிவு செய்தார். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை என்று நம் முன்னோர்கள் ஒரு உவமானம் சொல்வார்கள். கடைசியில் கோட்டாபயவுக்கும் அப்படியான ஒரு அனுபவம் ஒன்றுதான் ஏற்பட்டது. அதாவது அமெரிக்க பிரஜை என்ற அந்தஸ்தும் இல்லை, இலங்கையின் முதற் பிரஜை என்ற ஜனாதிபதி பதவியும் இல்லை. அந்த வகையில் பசில் ராஜபக்ச கடும் மூளைசாலி. அவர் கோட்டாபய போல அமெரிக்க பிரஜா உரிமையை துறக்கும் முட்டாள்தனங்கள் எதையும் செய்யவில்லை. 7 மூளையான் என்று சொல்லி சும்மாவா சொன்னார்கள்? நாட்டை முன்னேற்ற பயன்படாத அந்த மூளை இப்படியான விடயங்களில் மிக தாராளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது போலத்தான் தெரிகிறது. நாம் கோட்டாபயவில் தொடங்கினால் எப்படியாவது பசிலில் போய் முடிந்துவிடுகிறது. சரி, மீண்டும் கோட்டாபயவுக்கு வருவோம். கோட்டாபயவுக்கு சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளுக்கு நினைத்தவுடன் செல்வதற்கு முடியும். அரசியல் தஞ்சம் கோரும் அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகளுக்கு இன்றளவிலும் செல்ல முடியாது. விசா வழங்கப்படுவதில்லை. ஆனால் அதற்காக அவருக்கு விதிக்கப்பட்ட வெளிநாடு செல்ல தடையும் கூட தளர்த்தப்படவில்லை. அவரது ஷானி புராணத்துக்கு விடிவு கிடைக்கவும் இல்லை. 24ஆம் தேதி கைது உத்தரவை தவிர்க்கும் மனுவிற்குத்தான் தீர்ப்பு வர இருக்கிறது. 24ஆம் தேதிக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கும் நிலையில் கோட்டாபயவின் கைது நிகழுமா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலை சிஐடி தான் முடிவு செய்ய வேண்டும். அவரை கைது செய்வதில் எந்த தடையும் இப்போதைக்கு இருப்பதாக தெரியவில்லை. கோட்டாபயவுக்கும் சரி, சுரேஷ் சலேவுக்கும் சரி, இப்போது ஷானி அபேசேகர என்றாலே அலறி துடிக்கும் அளவுக்கு பயம் கவ்வி இருக்கிறது என்கிறார்கள் புலனாய்வு ஊடகவியலாளர்கள். சுரேஷ் சலே மீண்டும் தன்னை தடுத்து வைத்திருந்த அறைக்கு செல்ல போவதில்லை என்றும் அது ஒரு நரகம் என்றும் தெரிவித்ததாக திரண இணையதளத்தில் செய்தி வெளியாகியிருந்தது. சுரேஷ் சலேவின் மனைவி மனோரி சலேவும் தினமும் ஒரு பையுடன் எங்கேயாவது ஓடிக்கொண்டே இருக்கிறார். தினமும் யாருக்காவது கடிதம் எழுதுகிறார். ஜனாதிபதி, சிஐடி பணிப்பாளர் என்று கடிதம் எழுத பழகிய அவர் கடைசியாக கத்தோலிக்க சமூகத்தின் ஆயர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறாராம். கடிதங்களின் சுருக்கம் ஒன்றுதான்: சுரேஷ் சலே இருக்குமிடம் சரியில்லை, அவரை இப்படியெல்லாம் விசாரணை செய்யக்கூடாது, அவர் நிர்வாணமாக்கப்பட்டார், அவரை விட்டுவிடுங்கள் என்ற ரகத்திலேயே இருக்கின்றன. அதாவது இவர்கள் அதிகாரம் பொருந்திய அதிகாரிகளாக இருந்தபோது பயங்கரவாத தடை சட்டத்தை எப்படியெல்லாம் பாவித்து தம் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றினார்கள் என்று நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் தம் எஜமானர்களினுடைய கண்ணசைவுக்கு ஒத்துழைத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்றும் நமக்கு தெரியும். இன்று அதே சட்டம் தமக்கெதிராகவும் பாயும் போது அவர்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது. சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் நின்று ராஜபக்ச குடும்பத்துக்கு சவாலாக அமைந்ததற்கு பிறகு அவருக்கு 2.5 ஆண்டுகள் சிறை செல்ல நேர்ந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரத் பொன்சேகாவின் மனைவி அயோமா பொன்சேகா என்ன பாடெல்லாம் பட்டார் என்று கண்முன்னே உங்களுக்கு நிழலாடும். அப்போது மணிக்கொரு தடவை பிரேக்கிங் நியூஸ் வழங்குவதற்கு
தெரனவோ ஹிருவோ இருக்கவில்லை. பொன்சேகாவுக்காக விசேட பூஜைகள் நடைபெறவில்லை. உலகத்தினுடைய மிகச்சிறந்த இராணுவ தளபதி என்று புகழ்ந்த வாய்களே சரத் பொன்சேகாவை படு மோசமாக இகழ்ந்தன. இன்று சுரேஷ் சலே யுத்த வீரனாக்கப்பட்டிருக்கிறார். சுரேஷ் சலேவுக்கும் யுத்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் இறுதி யுத்தம் நடந்த காலப்பகுதியில், குறிப்பாக 2006 முதல் 2009 வரையான காலப்பகுதியில் பிரான்சில் இருக்கும் இலங்கை தூதரகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்தார். அவர் இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவரானது இனங்களுக்கிடையே முறுகல் ஏற்பட்டது எல்லாம் அதன் பின்னர் நடந்ததுதான். மொத்தத்தில் சுரேஷ் சலே நாட்டுக்கு சேவை செய்ததை விட ஒரு குடும்பத்துக்காக சேவை செய்திருக்கிறார் என்கிறார்கள் புலனாய்வு ஊடகவியலாளர்கள். அப்படி இருக்க அன்று சரத் பொன்சேகாவுக்கு திறக்காத வாய்களும் அமைக்காத கூடாரங்களும் சுரேஷ் சலே என்ற ராஜபக்ச விசுவாசிக்காக திறந்து கொண்டன. இதில் இருந்து இவர்களுடைய தேசப்பற்றும் இராணுவ பற்றும் படுபோலியானவை என்று உணர்ந்து கொள்ளலாம். அதாவது இங்கே தேசப்பற்றும் இராணுவ பக்தியும் தமக்கு அடிமைத்தனம் செய்தவர்களுக்காக அவ்வப்போது பயன்படுத்தப்படும் ஒரு பிரச்சாரம் மட்டும்தான். யோசித்த ராஜபக்சவின் விவகாரத்தை எடுத்து பாருங்கள். இராணுவத்தின் மீது அளப்பரிய பக்தி கொண்டவர்களாக தம்பட்டம் அடிப்பவர்கள், குற்றம் செய்த முப்படைகளில் யாரையாவது தண்டிக்கும் போது இராணுவத்தை காட்டிக் கொடுக்காதே என்று போஸ்டர்களை ஒட்டுகிறவர்கள் யோசித்த ராஜபக்சவின் அதிகார மீறல்களை பேசுவதில்லை. கடற்படைக்கு சேர முன்னரே அவர் கடற்படை பயிற்சி ஒன்றுக்கு பிரித்தானியா செல்ல மருத்துவ அறிக்கை பெற்றிருக்கிறார். சலுகைகளையும் வரப்பிரசாதங்களையும் தாராளமாக அனுபவித்துக் கொண்டு ஏனைய கடற்படை உறுப்பினர்களுடைய உரிமைகளை பாழ்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு சுரேஷ் சலே மீது கை வைக்காதே என்கிறார்கள். சுரேஷ் சலே யுத்த வீரன் என்கிறார்கள். நாளை கோட்டாபய கைதானாலும் இந்த ஸ்லோகங்களுடன் கிளம்பி வந்து விடுவார்கள். யுத்தத்தை வெற்றி கொள்ள காரணமான பாதுகாப்பு செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க தமிழ் டயஸ்போராவை திருப்திப்படுத்த சிங்கள தலைவர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் என்று கிளம்பி வருவார்கள். ஒன்றை கவனித்தால் புரியும். இப்படியெல்லாம் கூவும் ஆட்கள் முன்னர் பொதுஜன பெரமுனவில் தான் இருந்தார்கள். இப்போது ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பெரமுன என்று அத்தனை சக்திகளிலும் இதே கோஷங்களை எழுப்பியவாறு ஒன்றுபட்டிருக்கிறார்கள். பொதுஜன பெரமுனவின் இனவாத பிரச்சாரங்களால் சுருண்டு போய் ஆட்சியை இழந்த ஐக்கிய தேசிய கட்சி இன்று பொதுஜன பெரமுனவின் மற்றொரு கிளை முகவர் போல நடந்து கொள்கிறது. இதற்கு மிக நல்ல உதாரணம் ஆஷு மாரசிங்க விவகாரம். தெரன டிவியில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக கலந்து கொண்டிருந்தார் பேராசிரியர் ஆஷு மாரசிங்க. அப்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் சரித் அபேசிங்க சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேக்கரவை விமால் வீரவன்ச கம்மன் பில போல விமர்சித்துக் கொண்டிருந்தார். இதன் போது குறுக்கிட்ட ஆஷு மாரசிங்க தனக்கு ஷானி அபேசேக்கர யார் என்று நன்கு தெரியும் என்றும் அவர் ஒரு நேர்மையான அதிகாரி என்றும் போட்டுடைத்தார். இந்த தொலைக்காட்சி விவாதம் நடந்து 24 மணித்தியாலம் செல்லவில்லை. ஆஷு மாரசிங்க தனது கட்சியின் உறுப்பினர் அல்ல என்று அறிக்கை விட்டது ஐக்கிய தேசிய கட்சி. அதாவது அரசாங்கத்துடன் இருக்கும் தகராறுக்காக, அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக நடக்கும் நீதியான விசாரணைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்காமல் இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. இத்தனைக்கும் அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அளவுக்கு சுரேஷ் சலேவுக்கு எதிராக நீண்ட சாட்சியம் ஒன்றை ஜனாதிபதி ஆணைக்குழுவில் யாரும் வழங்கியதே இல்லை. ரணில் குறித்த சாட்சியத்தை வழங்கும் போது கதவுகள் எல்லாம் மூடப்பட்டதாகவும் அந்த இடத்திலிருந்து பலர் அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் சொல்லியிருந்தார் புலனாய்வு ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தன. அன்று அப்படி சாட்சியம் அளித்த ரணில் ஜனாதிபதியானதும் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸை அழைத்து ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளப் போவதாக சொன்னார். ஆனால் ஸ்காட்லாந்து எப்படி போனாலும் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் பதவியில் இருந்து சுரேஷ் சலேவை அவரால் அகற்றக்கூட முடியவில்லை. ரணில் பதவியில் இருந்த 2 வருடங்களும் 2 மாதங்களும் சுரேஷ் சலே அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக அப்படியே இருந்தார். இதே மாதிரிதான் சஜித் பிரேமதாசவினுடைய கருத்துக்களும். உலகத்தில் எங்கேயாவது மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் நம் நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும் என்று ஆராய்ந்து அறிக்கை தெரிவிக்கும் மகான் சஜித் பிரேமதாசன். இத்தனை ஆர்ப்பாட்டமாய் நடந்து கொண்டிருக்கும் ஈஸ்டர் விசாரணைகள் பற்றியோ, சுரேஷ் சலேவின் உண்ணாவிரத நாடகம் பற்றியோ, அவர் பொதுமக்கள் வரிப்பணத்தை விழுங்கிக் கொண்டு தேசிய மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருவதை பற்றியோ வாய் திறப்பதே இல்லை. இத்தனைக்கும் சஜித் பிரேமதாச ரணில் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஏன் ஈஸ்டர் விசாரணைகளை ஷானி அபேசேக்கரவின் தலைமையில் நடத்த முடியாது என்று பாராளுமன்றத்தில் திரும்ப திரும்ப கேட்டு அடம் பிடித்தவர். இன்று ஈஸ்டர் விசாரணைகள் ஷானி அபேசேக்கர தலைமையில் நடைபெறும் நிலையில் சஜித்தின் கட்சியைச் சேர்ந்த சரித் அபேசிங்க போன்றவர்கள் ஷானி அபேசேக்கரவுக்கு எதிராக சேறு பூசிக் கொண்டிருக்கிறார்கள். பெரும் தேசிய கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் இப்படி சந்தர்ப்பவாதமாக இருக்க
சிறுபான்மை கட்சிகள் இந்த விடயத்தில் ஒன்றுபட்டிருப்பதை காண முடிகிறது. ரிஷாட் பதியுதீன், ரவுஃப் ஹக்கீம் போன்றோர் தமக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்டர் விசாரணைகள் தொடர்பில் பூரண நம்பிக்கை இருப்பதாகவும் தாம் இந்த விசாரணைகளில் எந்த குறுக்கீடும் செய்யப்போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டவும் பாரபட்சமற்ற விசாரணைகளை நடத்தவும் கோரி சமூக நீதி கட்சி அதன் தலைவர் அர்க்கம் முனீர் தலைமையில் புறக்கோட்டையில் ஒரு அமைதி வழி ஆர்ப்பாட்டத்தை அண்மையில் ஏற்பாடு செய்து நடத்தியது. இதில் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா உட்பட பலர் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் காத்திரமான பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். எந்த சக்திக்கும் அடிபணியாது, எந்த அழுத்தத்துக்கும் அடிபணியாது. அரசு தொடர்ச்சியாக இந்த விசாரணைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆக ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் பின்னர் குற்றவாளி கூண்டிலேற்றப்பட்ட முஸ்லிம் சமூகத்துக்காக கட்சிகளும் சுயாதீன அமைப்புகளும் மெல்ல மெல்ல குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இத்தனை நாட்கள் தம்மோடு புதையுண்டிருந்த தயக்கங்களை எல்லாம் களைந்து பொதுவெளியில் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இப்படி இந்த அளவுக்கு பேச வெளிப்பட்டதற்கான காரணமே நடந்து கொண்டிருக்கும் சுயாதீன விசாரணைகள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைதான். இது அப்படியே தொடர வேண்டும். சரி, கடைசியாக கோட்டாபயவுக்கு மட்டும்தான் போதாத காலம் என்று பார்த்தால் அதுதான் இல்லை. அவருடைய சீடருக்கும் கட்டம் சரியில்லை. கோட்டாபயவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார இரட்டை சம்பளம் பெற்ற குற்றச்சாட்டில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைதாகி ஜூலை 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது கோட்டாபயவின் செயலாளராகவும் இருந்து கொண்டு மற்றொரு அரசு நிறுவனத்தில் விசேட திட்ட பணிப்பாளராக சம்பளம் பெற்றிருக்கிறார் மனிதன். கோட்டாபயவின் ஆட்சியின் பஞ்ச காலத்திலேயே தாராளமாக வாழ்ந்திருக்கும் வள்ளல் பெருமான் இன்று எதுவுமே அறியா பாலகன் மாதிரி நாளொரு ஆர்ப்பாட்டமும் பொழுதொரு போராட்டமுமாக இருந்தார். அண்மையில் நிதியமைச்சின் செயலாளர் வீட்டு கதவை தட்ட போய் ஊர் மக்களிடம் சாணி அடி வாங்கியவர்தான் சுகீஸ்வர பண்டார. உலகத்தையே புரட்டி போடுவது போல கதைத்து திரிந்தவரினுடைய வண்டவாளம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். 2 சம்பளங்கள், இரட்டை சலுகைகள் எல்லாம் இல்லாமல் போன ஆத்திரத்தில் தான் இந்த ஆட்டம் ஆடியிருக்கிறார் போல இருக்கிறது. சுகீஸ்வர பண்டாரவுக்காக புறக்கோட்டையில் எப்போது கூடாரம் அமைப்பார்கள் என்று தெரியாது. போகிற போக்கை பார்த்தால் புறக்கோட்டையில் மட்டும் கூடாரம் அமைப்பது சாத்தியமில்லை போலவும் தெரிகிறது. இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் வரும் ஜாதி சண்டை மைதானம் போல பெரிய காணி ஒன்றை எடுத்து புலம்பும் கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டால்தான் பீதியுடன் புலம்பிக் கொண்டிருக்கும் அனைவர் ஒன்று சேர்ந்து பொங்குவதற்கு வசதியாக இருக்கும் போல இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.